எல்லா புகழும் இறைவனுக்கே. இது பம்கின் ஹல்வா செய்ய ஆரம்பம் செஞ்சுருக்கிறேங்கம்மா. இந்த எமோஜி கூட ஸ்வீட்டுன்னு சொன்னதுமே சொல்லி விடுது பாருங்கள். இப்போ இது நல்லா பம்கின் வாங்கி தோலெல்லாம் எடுத்துட்டு சொரவியாச்சுமா. இது பாருங்க, கலர் வந்து ஆலிவ் கிரீனில் வந்திருக்கு. இப்போ இதை வந்து நான் எடுத்து இதோட ஒரு 1 கிராம் அளவுக்கு ஒரு பாதாம் பிசினையும் இதில் நான் சேர்த்திக்கிறேன். இது க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஸ்லோ ஃபயரில் வைக்கணும். தாளிப்புக்கு தேவையான ரோஸ் பெட்டல்ஸு அது வேணுங்கிற அளவு நான் எடுத்து வச்சுக்கிட்டோம்மா. அதுக்கு எடுத்தது வெள்ளரி விதை. இதை வந்து வேக வச்சு அரைச்சிருவோம். இதுக்கு தேவையான அளவு கசகசாவும் போட்டுக்கணுமா. இதில் வந்துட்டு அரைப்புக்கு தேவையானது கசகசா, வெள்ளரி விதை, பச்சை பூசணி விதை. இந்த பாதாமெல்லாம் முதலே நாங்கள் நல்லா வந்து இதை பதப்படுத்தி நாங்கள் தோலெல்லாம் உளித்து பதப்படுத்தி வச்சுருப்போம்மா. இது வந்து எல்லாமே கசகசா, ஏலக்காய், கேஷ்யூஸு, பாதாம், பச்சை பூசணி விதை இது எல்லாமே போட்டு வேக வச்சு அரைச்சி பேஸ்ட் பண்ணி நாங்கள் செஞ்சுருவோம். நாங்கள் கேட்டோம் சுகரா, ஜாங்கிரியா, கருப்பட்டியா, கல்கண்டா அப்படி கேட்டோம். அவரோட சாய்ஸ் வந்து கல்கண்டில் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஸ்பெஷலாக நாங்கள் செய்கிறோம்மா. அது எல்லாத்துக்குமே இதை நான் இந்த வீடியோவை காமிக்கணும்னு நான் என்னோடய விருப்பத்துக்காக நான் செஞ்சுருக்கேன். இதை வந்து செய்ய முடிகிறவங்க பார்த்து இதை ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கோங்க. இது குயிக்காகவும் செய்யலாம், நல்லாவும் செய்யலாம். இது பியூர் கீல வந்து செய்கிறது, அதனால வந்துட்டு நல்லா வரும்னு நான் நினைக்கிறேன். கலர்லாம் இதில் எதுவும் சேர்த்த வேண்டியதில்லை. ப்ரிசர்வேட்டிவில் இதில் எதுவும் சேர்த்த வேண்டியதில்லை. ஸ்வீட்டே தானே ப்ரிசர்வேட்டிவ் நல்லா வேக வைக்கும்போது ஆயிக்குமா. பயப்படாமல் செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இது பிரியாணிக்கு சப்போர்ட்டிவாக இலையில் வைப்பாங்க, நம்ம தனியாகவே எடுத்து சாப்பிட்லாம். இந்த டிஷ்ஷுக்கு வந்து சப்போர்ட்டிவ் பண்ண போகிறது இந்த கடல் பாசி தான்மா. இது இப்போவே எடுத்து ஊற வச்சுக்கிறேன். இந்த வெந்திருக்கிற பம்கின் எடுத்து கொஞ்சம் நெய்யை ஊற்றி இப்படி நல்லா வணக்கணுமா. ஸ்லோ ஃபயரில் வச்சுருங்க. இந்த அகரங்கிறத இந்த பம்கின் வேக வச்ச தண்ணியிலேயே போடுங்க. 2 போட்டு மூடி நம்ம இதை அகர வேக வச்சுட்டோம். இப்போ இது ஒரு பக்கம் வந்து வணங்கிட்டு இருக்கட்டும். பாருங்க, ஸ்லோ ஃபயரில் தான் இருக்குது, கொதிச்சு வர்றது உங்களுக்கு தெரியும். இது அப்படியே இருக்கட்டும்மா. இதோட இந்த கல்கண்டை இப்போ நான் அம்மியில் வச்சு நச்சு கொண்டு வந்துட்டேன். இப்போ மிக்ஸி ஜார்லையும் போட்டு நல்லா அரைச்சிக்கிறோம்மா. இது வந்துமா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது பவுட்ரு வைஸாக இப்போ இந்த கல்கண்டை நம்ம அரைச்சிட்டோம். அது மெல்ட்டிங் ஆகும்போது சரியாயிரும். பருவரன்னு தான் இருக்கும், சுகர் மாதிரி பவுட்ரு ஆகாது. இது குரண்டு டைப்பில் தான் இருக்கும். சட்னி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்துட்டு ஸ்லோ ஃபயரில் இருக்குது. இப்போ இந்த பவுடர்டு கல்கண்டை இப்போ நான் போடுறேன். உங்களுக்கு இப்போ இதுலேயே அதில் நெருப்பு தெரியும். இந்த கல்கண்டு பவுடர் வந்து தண்ணி இல்லாமல் லைட்டாக வறுத்து நம்ம கலர் கொடுக்கணும். அதாவது கேரமில்ஸ் பண்ணணும். கைவிடாமல் கலரி கொடுத்துட்ருக்கணும். இந்த ப்ராசஸிங் மட்டும் உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பச்சை வாசனையே இல்லாமல் கொண்டே நெய் அது இது நிறைய கொண்டு ஊற்றி வாசத்தை காமிக்காமல் ஹெல்த்தியான அல்வா செய்ய முடியும். பாருங்கம்மா, இந்த கலர் போதும். இதுக்கு மேலே நீங்கள் விட வேணாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிங்க. இப்போ அதில் வந்துட்டு இந்த வணக்கி விட்ட பம்கினை தூக்கிமா இப்போ இந்த சுகர் சீடோட வந்து போட்டு கலக்கணும். இப்போ நான் இதை அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கிறேன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு நான் கலந்து விடுறேன். இது ஏன் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஊற்றுறேன்னா இது உடனே போய் உள்ளே உட்காந்து அடி பிடிக்க ஆரம்பிக்கும்.
அதனால நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் இதை நல்லா கலரி ரெண்டையும் ஒட்டுக்கா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த பூசணிக்காய் வணக்கினது சூடாகவே இருக்கணும். இது உடனே டப்புன்னு அது ரெண்டையும் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டையும் சேர்ந்து கலந்து மிக்ஸ் பண்ணும்போது தான் பூசணிக்காயும் இந்த கல்கண்டு பாகும் ரெண்டும் சேர்ந்து கலந்து வரும். இப்போ நல்லா கலந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போவே அரைவாசி கலர் தெரியுது. இது ரெண்டையும் ஒரு சேர கலந்து வந்துருச்சுமா. இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃபயரில் வச்சு மெதுவாக கிளறி கொடுத்துட்டு வாங்க. வந்து கொஞ்சம் குவான்டிட்டினால மிக்சி ஜார்லாம் போட்டு அரைவிட்டு வராதுமா, அம்மியில் தான் அரைக்க முடியும். இதில் வந்து நட்ஸ் ஐட்டமான பிஸ்தா, பாதாம், ஏலக்காய், கசகசா, முந்திரி எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோமா. இந்த மாதிரி அம்மியில் வச்சு பேட்சாக வந்து நீங்கள் அரைச்சி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நட்ஸை வந்து நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சி போடணும். இப்போ இந்த நட்ஸ்லாம் வந்து 3 கை அளவு, இந்த 1 கேஜிக்கு 3 கை அளவு அரைச்சி போட்டிருக்கேன். இதை வந்து இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலரி கொடுத்துட்ருக்கேன். இப்போ அதோட கலரே பாருங்கள் மாறி வந்திருக்கோம். இந்த தண்ணி சலசலப்பு இன்னும் அடங்கலையுமா. இந்த அல்வாவில் ஆர்டிஃபிஷியல் எசன்ஸாக நான் எதுவும் கலக்கலையுமா. அதற்கு பதிலாக அரைக்கும் போதே ஏலக்காவும் சேர்ந்து அரைச்சி ஃபஸ்ட்டே நான் கலந்துட்டேன். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயில் வந்து கொஞ்சம் நெய்யை ஊற்றி ரோஸ் பெட்டல்ஸு எடுத்து உங்களுக்கு பிடிச்ச அளவு நீங்கள் கை நிறைய கூட எடுத்து போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக காமிச்சிருக்கேன். போட்டு கொஞ்சம் வணக்கி கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுமா. இது கொஞ்சம் நேரம் இது அப்படியே ஊறட்டும். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இந்த நெய்யிலேயே வந்து இந்த பெட்டல்ஸ் வந்து ஊறணும். இந்த ரோஸ் பெட்டல்ஸை நம்ம வெளியே எடுத்துருவோம். அல்வாவில் போட மாட்டோம். இது ஹோம்மேட் ப்ரிப்பரேஷன்மா. இது எசன்ஸ் ஊற்றாமல் நாங்கள் செய்கிறது. இதே நீங்கள் வந்து கடையில் வாங்கினீங்கன்னா அவங்க ஈஸியாக எசன்ஸு, ஏலச்சி எசன்ஸு, ரோஸ் பெட்டல்ஸ் எசன்ஸு அப்படின்னு ரொம்ப நல்ல ரிச் வாசத்தோடு கிடைக்கும். அதை போட்டுருவாங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அந்த கிரன்ச்சினஸ் சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய நட்ஸ் எல்லாம் வறுக்கிறேன். லோ ஃபயரிங்கில் இதை நீங்கள் வறுத்து கொடுக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் கிரன்ச்சினஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து லைஃப் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் அகர் கொதிக்க வச்சுருந்ததை குக்கரில் போட்டு சோறு எழுதி விட்டுருந்தேன். அதை எடுத்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்து மறுபடியும் சூடு பண்ணிவிட்டு மறுபடியும் இதில் கொதிக்கும் போது எடுத்து இதில் ஊற்றிருக்கிறேன்மா. அதுதான் அந்த கஞ்சி தண்ணியாக உங்களுக்கு தெரிஞ்சது அகர் தான். இப்போ நான் கிளறி கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டே வந்து நெய்யிலேயே காய வணக்கினதுனால ஃபஸ்ட்டு வந்து அந்த நெய் மணத்தோட இது வெந்துட்டுருக்குதுமா. இது வந்து கஸ்டமர் அவர் சொன்ன ஆர்டருக்காக என்னோட வீடியோவை பார்த்துட்டு அவர் கேட்டார். அப்புறம் சார் இவ்வளோ ரேட் ஆகுங்க சார்னு சொன்னேன். ஸோ வந்து எவ்வளோ வேணாலும் எனக்கு பண்ணித்தாங்கம்மான்னு கேட்டார். 1 day 2 days எனக்கு டைம் கொடுங்க சார் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு இப்போ அவருக்காகத்தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அது நீங்களும் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நாங்கள் செய்யறதுங்கிறதையும் எடுத்து நாங்கள் அப்லோடு பண்ணுவோம். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மற்றவங்க கஸ்டமர்களும் இதை பார்த்து செஞ்சு பார்த்துக்கலாம். நீங்களும் மினிமம் வந்து 1 kg நீங்கள் புக் பண்ணணும். எங்களோட நம்பரான 8072787412ங்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாமா. இந்த நெய் வந்து என் கைப்படவே வெண்ணெயில் உருக்கி எடுத்ததுமா. இது வந்து சின்ன பாட்டிலுக்காக இப்போ ஊற்றி உங்கள்கிட்ட காமிக்கணுங்கிறதுக்காக இந்த பாட்டிலில் ஊற்றிட்டு
நான் இப்போ ஃபைனல் டச்சாக இந்த அல்வாவில் இந்த நெய்யை நான் ஊற்ற போகிறேன். ஜல்லிக்கரண்டி வழியாக பாருமா ஊற்றுறேன். இது எப்படி மலைச்சாரல் மாதிரி எப்படி விழுகுதுன்னு பாருங்கள். இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், கிளறி கொடுத்துடலாம். முடிஞ்சிருச்சுமா. இது அல்வாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். எத்தனையோ பேர் இந்த அல்வாவை காசி அல்வான்னு சொல்லுவாங்க. எவ்வளவோ அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில் செஞ்சு காமிச்சிருப்பாங்க. இது எனக்கு தெரிஞ்ச முறையில் இது எப்படி ஹெல்த்தாக மாற்றலாம் அப்படிங்கிற இதில் நான் செஞ்சுருக்கேம்மா.